ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் கார்த்திகை தீபம் சீரியல் ப்ரோமோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ரமேஷ் கார்த்தியும் ரம்யாவோட அப்பாவும் தான் ஏற்பாடு பண்ணுங்கிற விஷயம் நம்ம ஐஸ்வர்யாவுக்கு தெரிஞ்சு உடனே ஐஸ்வர்யா போய் ரம்யா கிட்ட சொல்லிடுறாங்க. இதனால் கோவப்பட்ட ரம்யா, ஓஹோ விஷயம் இந்த அளவுக்கு போயிருக்கா, இன்னைக்கு என் அப்பாவும் ஒரு வழி பண்ணுறான் அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆனதும் உடனே நம்ம ஐஸ்வர்யா தடுத்து நிறுத்துறாங்க. இங்கே பாரு, இப்போ நீ கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. இங்கே பாரு, நீ கோவப்பட்டு கத்துனீன்னா கண்டிப்பாக உன் அப்பா போய் கார்த்திக்கிட்ட விஷயத்த சொல்லுவார். அதுக்கப்புறமா உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அவங்க உஷாராயிடுவாங்க. அதுக்கு பிறகு நடக்கிற பெண் விளைவு மோசமாக இருக்கும் ரம்யா. அதனால நீயும் தெரியாத மாதிரி அவங்கள போல காய் நகர்த்துறது தான் உன்னோட புத்திசாலித்தனம். அவங்க பிளானை வச்சு ஈஸியாக நீ கார்த்தியும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னதும் உடனே ரம்யா ஆமாம் அப்படித்தான் பண்ணணும், ரொம்ப நன்றி ஐஸ்வர்யா, நான் உண்மையை மறைச்சி விலகி போனாலும் ஆனால் நீ எனக்காக இவ்வளோ பண்ணுற பாரு, ரொம்ப தேங்க்ஸ், உன்னோட ஹெல்ப்பை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னதோ. அப்படின்னா நீ கார்த்தி மேலே ஆசைப்படுறது, கார்த்தியை அடைய முயற்சி பண்ணுறது எல்லாமே உண்மை தானே ரம்யா? இங்கே பாரு, பயப்படாமல் சொல்லு. உன்னால் ஒரு தனி ஒருத்தியாக எதுவுமே பண்ண முடியாது. உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நான் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீட்டில் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது நான் தான். அப்போ தான் இந்த வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உனக்கு அடிக்கடி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க முடியும் அப்படின்னதும் ஓகே கண்டிப்பாக இங்கே பாரு, எனக்கு உன்னோட ஹெல்ப்பு தேவை தான், இருந்தாலும் இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு ரியாவும் ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்கா அப்படின்னதும் ஐஸ்வர்யா அதிர்ச்சி ஆறாங்க. ஐயோ என்ன? ஆமாம், அவள் ஜெயிலில் இருந்தானே, அவள் எப்படி வெளியில் வந்தான்? நான் தான் அவளை போய் பெயில் எடுத்தேன், அவள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னதும் சூப்பர், இந்த ரியா வெளியில் வந்தது எனக்கு ஒரு வகையில் நல்லது தான். இந்த மீனாட்சியும் அந்த தீபா கூட சேர்ந்து என்ன ஆட்டம் போட்டுட்ருக்கா தெரியுமா? அந்த மீனாட்சி கதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ரியா தான் சரியான ஆள் அப்படின்னதும் சரி, இன்னைக்கு ரியாவை மீட் பண்ண போகிறேன், நீயும் வா அப்படின்னுட்டு ரம்யா நேராக ஐஸ்வர்யாவை ரியா வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. வாங்க ஐஸ்வர்யா. ஆமாம், எதுக்கு ரம்யா இவங்களை அழைச்சிட்டு வந்தீங்க? இங்கே பாருங்கள், நம்ம கூட்டணியில் ஐஸ்வர்யாவும் ஒருத்தங்க அப்படின்னதும் என்ன ஐஸ்வர்யா அங்கேயும் பாடி இங்கேயும் பாட மாட்டீங்க, ஏன்னா உன்னை நம்பவே முடியாது அப்படின்னு ரியா சொன்னதும் இங்கே பாரு ரியா, உனக்கும் அந்த கார்த்தி தீபா இப்போ தான் எதிரி, ஆனால் இப்போ அந்த தீபா அந்த வீட்டுக்கு வந்தாலோ அப்போலேருந்து அந்த குடும்பமே எனக்கு எதிரியாக தான் இருக்காங்க, என் புருஷனை தவிர. ஆனால் என் புருஷன் என்னன்னா அந்த குடும்பத்து பக்கம் சாஞ்சிட்டு இருக்காரு, என்ன பண்ணுறது, அவர் கையால் 3 முடிச்சு வாங்கிட்டேன், நீ பொறுமையாக இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொன்னது. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ எதுக்காக வந்தீங்க? இங்கே பாரு ரியா, நாம் 2 பேரும் அந்த வீட்டில் இல்லை, அந்த வீட்டில் அடிக்கடி என்ன நடக்குது ஏது நடக்குது ஒன்றுமே புரியாது. அதனால தான் ஐஸ்வர்யாவால் நமக்கு அந்த வீட்டிலேருந்து நிறைய ஹெல்ப் கிடைக்கும். அங்கே என்ன நடக்குது, கத்தி எங்கே போகிறா வாரான், என்ன பேசிக்கிறாங்களா, எல்லா விஷயமும் அடிக்கடி அப்டேட்டும் கிடைக்கும். அதனால தான் ஐஸ்வர்யா கூட நம்ம கை கோக்கணும். இனி நம்ம 3 பேரும் சேர்ந்து எப்படியாச்சும் கார்த்தி தீபா கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும். அதே மாதிரி கார்த்தி என்னோட கழுத்தில் தாலி கட்டி நான் அந்த வீட்டோட கடைசி மருமகளாக போகணும். அதுக்கப்புறமா ஆனந்த் வாழ்க்கையிலிருந்து மீனாட்சியை விரட்டி அடிச்சு நான் உன்னை எப்படியாச்சும் அந்த வீட்டோட மூத்த மருமகள் ஆக்குறேன் அப்படின்னு ரம்யா சொன்னதும் அதுக்காகத்தானே இவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இங்கே பாரு ஐஸ்வர்யா, நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேயே. இங்கே பாரு, உன்னை விட வேகமாக அந்த கார்த்தி தீபா வாடிக்கிறதுல நான் தான் குறிக்கோளாக இருக்கேன். அப்படி இருக்கும்போது இப்போ கூட என்ன சந்தேகப்பட்டா என்ன அர்த்தம் ரியா? சரி சரி, ஒரு நம்பிக்கைக்கு தான் நான் கேட்டேன். இங்கே பாரு, ஆமாம் போன விஷயம் என்னாச்சு அப்படின்னு ரியா கேட்டதும் ஒரு விஷயம் தெரியுமா, நாம் சந்தேகப்பட்டது சரியாக போச்சு. அந்த ரமேஷ் கார்த்தி ஏற்பாடு பண்ண ஆள்தான் அப்படின்னதும் ரியா அதிர்ச்சி வராங்கன்னு நினச்சேன். இப்படிலாம் அந்த ரமேஷ் உன்னை டார்ச்சர் பண்ணும்போது நினச்சேன், கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு மர்மம் மறைஞ்சிருக்குன்னு. ஏன்னா ஆள்னு பார்த்தியா, உண்மையிலே கார்த்தி புத்திசாலி தான். அவன் புத்திசாலினா நான் அதே புத்திசாலி. எப்படியோ அவனோட திருட்டு வேலையை கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் அதை வச்சு நான் கார்த்தியை அடைச்சே திரும்பிங்கிற மாதிரி ரம்யா ரொம்ப ஆக்ரோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ 3 வில்லிங்களுமே ஒன்று கூட்டிட்டாங்கன்னே சொல்லலாம்.